வணக்கம் டாக்டர். நல்லா இருக்கீங்களா? நீங்களாம் யாரு? எதுக்கு உள்ள வந்தீங்க? பதறாதீங்க டாக்டர். அப்புறம் உங்களுக்கு பிபி அதிகமாகி நீங்க ஆபரேஷன் பண்றதுக்கு பதிலா உங்களுக்கு ஆபரேஷன் பண்ற மாதிரி ஆயிட போகுது. யார் நீ? எனக்கு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ஒரு முக்கியமான ஆபரேஷன் இருக்குங்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? பாத்தீங்களாடா, இந்த 4 எழுத்து படிச்சவங்களே இப்படித்தான். நாம சும்மா ஒரு புள்ளி வச்சாலே போதும், விஷயத்தை எப்படி கரெக்டா புடிச்சிட்டா இருப்பாரு. ஏய், நீ யாருன்னு எனக்கு தெரியாது. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க, இல்லைன்னா நான் இப்பவே போலீஸை கூப்பிடுவேன். போலீஸா? இல்ல நீ என்ன மினிஸ்டரா கேட்டுக்கிட்டே போலீஸ் நிக்கிறதுக்கு? நீ ஒரு டாக்டர். அண்ணே, அவ்வளோ பெரிய மனுஷன் போலீஸை கூப்பிடுவான்னு சொல்றாரு, பார்த்துட்டு சும்மா இருக்க? சாரோட போனை உடனே வாங்க வேண்டாம். ஓட்டனா என்ன ரவுடி நீ? போடா. ஏய், போன குறா. எங்க? போன குறா. விடுங்கறல. ஏய், போன குறாங்கறல. விடறியா இல்லையா? ஏய், போன குடுக்க போறியா இல்லையா? என்னங்க? யாருங்க இவங்க? எதுக்காக இங்க வந்து டார்ச்சர் பண்றாங்க? மா, பயப்படாதீங்க. நீங்க பயப்படுற அளவுக்கு நாங்க ஒண்ணும் மோசமான ஆளுங்க கிடையாது. என்ன, நான் சொல்ற பேச்ச கேட்கலன்னு வைங்க, எனக்கு கொஞ்சம் கோபம் வரும், அவ்வளவுதான். அதோ தோ நிக்கிறான் பாருங்க, அவனுக்கெல்லாம் கோபம் வந்தா டக்குன்னு கைய கால எடுத்துருவான். அப்புறம் அத நீங்க எடுத்துக்கிட்டு போய் யாருக்கிட்ட கரெக்டா வைத்தியம் பார்க்க முடியும்? சொல்லுங்க. ஐயோ, இப்போ உனக்கு என்னடா வேணும்? எதுக்கு இப்படி வந்து பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஹலோ டாக்டர், எனக்கு இந்த சுத்தி வளைச்சு பேசுறதெல்லாம் பிடிக்காது. நான் நேரடியா விஷயத்துக்கு வரேன். இன்னைக்கு ஒரு நாள், ஒரே ஒரு நாள் மட்டும் நீயும் உன் வீட்டுக்கார அம்மாவும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, புரியுதா? என்னது? வீட்டை விட்டு வெளியே போக கூடாதா? என்ன வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? மாணிக்கம். டாக்டர், இப்ப நான் மாணிக்கத்துக்கு போன் போடுவேன். நீங்க என்ன பண்றீங்க? இன்னைக்கு வெளியூர்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனால நீ காரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர வேண்டான்னு சொல்றீங்க. புரிஞ்சா? டேய், நீ என்ன சொன்னாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, என் டிரைவர் கிட்ட அப்படி சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன்? டேய், மேடம் சும்மாவே நின்னுட்டு இருக்காங்க, பாத்துக்கிட்டு இருக்க. அவளை விட்டுக்கடா, அவளை ஒண்ணும் பண்ணாதீங்கடா. டேய், தயவு செஞ்சு விடுங்க. டேய், ஏன் அலறீங்க? தைரியமா இருங்க. என் அப்பா ஒரு இடத்துல உட்கார்ந்து நான் பார்த்ததே இல்ல. இவர் எப்படி பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. மாமாக்கு எதுவும் ஆகாது, தைரியமா இருங்க, அழாதீங்க. ஐயோ, பயமா இருக்குங்க. டேய், சொன்ன கேளுங்கடா, அவளை விட்டுருங்கடா. பாத்தீங்களா, உங்களை மாதிரி நிதானமா ஆபரேஷன் தியேட்டர்ல உடம்புல கத்திய வைக்க நாங்கெல்லாம் படிச்ச டாக்டருங்க கிடையாது. இந்த சிவனாண்டிக்கு கோபம் வரதுக்குள்ள நான் சொல்றதை நீங்க செய்யணும். இல்ல டேய், என்னங்க? காப்பாத்துங்க. டேய், வேண்டடா. சொன்ன கேளுங்கடா, அவளை விடுங்கடா, அவளை எதுவும் பண்ணாதீங்கடா. இப்ப என்னடா, நீ என்ன சொல்லி அதை பண்ணணும் அதானே? நான் செய்யறடா. முதல்ல அவளை விடுங்க. அது அப்படி வாங்க டாக்டர் வழிக்கு. தேவையில்லாம கத்த வச்சுக்கிட்டு. சகல, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இவ்வளவு முக்கியமான நேரத்துல சின்னத்தை மிஸ் ஆயிருக்காங்கன்னா எனக்கு நம்ம இழிக்குதுப்பா. ஆப்ரேஷன் நடக்க போற நேரத்தில் கிளம்பி போயிருக்காங்கன்னா நிச்சயம் அந்த சிவனண்டியோட சேர்ந்து இதை பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நாம தாங்க கவனமா இருக்கணும். ஆமா சகல, நீ சொல்றதும் சரிதான். சின்னத்தை கோவிலுக்கு போறேன்னு சொன்னா அதை நம்ப நாம என்ன அத்தையா? மாமாக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் யாரும் எங்கேயும் போக வேண்டாம். என்னங்க? வா சந்திரா. நீங்க ஏற்பாடு பண்ண டாக்டர் வந்துட்டாரா? வந்துகிட்டே இருக்காரு.
எப்படி சந்திரா நம்ம கண்டுபிடிப்பு அப்படியே சுவாமிநாதன் டாக்டர் மாதிரியே இல்ல? ஆமாங்க, நானே ஒரு நிமிஷம் சாமிநாதன் டாக்டர் இங்க எதுக்கு வர சொன்னீங்கன்னு ஷாக் ஆயிட்டேங்க. அப்போ நம்ம பிளான் சக்சஸ். போதும் போதும், இனி எந்த பிளானும் முழுசா முடிஞ்ச பிறகுதான் செலிப்ரேஷன் முடிக்க போகணும். அதுவும் சரிதான். நான் டாக்டர், மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்காத உனக்கு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போய் கொலை பண்ற வாய்ப்பு வந்திருக்கு. இதை நீ நினைச்சிருக்கவே மாட்டல்ல? ஆமா சார், எனக்கு ஊசினாலே பயம். என்னங்க இது, ஊசிக்கு பயப்படுறவ எப்படிங்க நாம கொடுக்கிற விஷ ஊசியை போடுவான்? மேடம், எனக்கு தான் ஊசி போட பயம். மத்தபடி இந்த வீரா எதுக்கும் பயப்படுறவன் இல்லை. என்னவோ ஒன்ன நம்பிதான் பெரிய வேலையை கொடுத்துருக்கோம். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத மாதிரி காரியத்தை முடிச்சிரு. அதெல்லாம் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது மேடம், நீங்க பயப்படாதீங்க. சார், ஆபரேஷன் தியேட்டர் ரெடியா இருக்கு. பேஷண்டோட ஓவரால் மெடிக்கல் ரிப்போர்ட் இந்த ஃபைல்ல இருக்கு. இந்தாங்க டாக்டர், பாருங்க. வெளியே கார்த்தின்னு பேஷண்டோட ரிலேட்டிவ் இருப்பாரு. அவர்கிட்ட இந்த மெடிசன்ஸ் எல்லாம் உடனே வாங்கிட்டு வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். சார், டாக்டர் இந்த மெடிசன்ஸ்லாம் உடனே வாங்கிட்டு வர சொன்னாரு. இப்போ ஆமா சார், இப்பவே வாங்கிட்டு வர சொன்னாரு. என்ன சொல்றீங்க? ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கூட்டு போயிட்டு இப்போ போய் மெடிசன்ஸ்லாம் வாங்கிட்டு வர சொல்றீங்க? சார், சில மெடிசன்ஸ்லாம் வாங்கி உடனே யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சொன்னா போய் வாங்கிட்டு வந்துருங்க சார். சகல நானும் வரப்பா, மருந்து வாங்கிட்டு தரலாம். ரேவதி, நாங்கள் போய் மெடிசன்ஸ் வாங்கிட்டு வந்துடுறோம். எதனா நான் கால் பண்ணேன். போயிட்டு வந்துடுறோம். இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தோட செக்யூரிட்டி கார்டை இவன்தான்ற மாதிரி பேசினா நான் விட்டுருவேனா? எப்படியோ இவனை வெளியே அனுப்பியாச்சு. இனிமே நாம நினைச்சதை ஈஸியா செஞ்சிடலாம். அப்பா, எப்படியோ பிரச்சனைக்குரிய கேரக்டரை வெளியே அனுப்பியாச்சு. இனி அடுத்து நடக்க வேண்டிய வேலையை கவனிக்கலாம்.